நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் நம்மளோட மனநிலையா மாறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. டயர்டா ஃபீல் பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, தூங்க மாட்டாரு, ஏதாவது சொன்னா கோவப்படுவாங்க ஓவரா. ஃபர்ஸ்ட் ஹாப்பியானதே வந்து அவதான். குட் மார்னிங், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, நான் உங்க ஜிஷா. நான் இப்ப எங்க இருந்து பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் SAP தியேட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஆரோக்கியா வெல்னஸ் சென்டர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு நமக்கு இருக்கிறவங்க ஒரு ஹெல்தி ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, ஒரு ஹெல்தி கப்புள்ஸ். அவங்க வந்துட்டு அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். வாங்க யாருமே வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் ஸ்ரீராம்குமார். என் ஒய்ஃப் மகாலட்சுமி. உங்க ஏஜ்? எங்க ஏஜ் 39 ஆச்சு. அவங்க கிட்ட கேட்டு 33. ஓகே. நீங்க வெயிட் லாஸ்க்காக மட்டும் வந்தீங்களா, இல்ல ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? வெயிட் லாஸ்க்காக தான் வந்திருந்தேன். இங்க வந்து எத்தனை மாசம் இருக்கு சார்? நான் இப்ப இங்க வந்து நான் 6 மந்த் ஆகுது. பட் என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து நான் 4 மந்த்லயே வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கோம். சோ அது கேப் விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 2 மந்த்ஸ் வந்து நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வெயிட்ல இருந்தீங்க? 92 kg இருந்தேன். ஆமா. நீங்க 69. 69. அதாவது ஓவர் வெயிட்னு சொல்றதுக்கு இல்லடா. ஓகே. இப்போ வந்து 65 kg இருக்கேன். 65. எத்தனை நாள்ல நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க? நான் ஒரு 3 மந்த், ஒரு 126 டேஸ்ல வந்து நான் என்னோட 27 kg வந்து லாஸ் பண்ணேன். ஓகே. இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுட் ஹேபிட் எல்லாம் எப்படி இருந்தது? நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன். தோன்றப்ப எல்லாமே சாப்பிடுவேன். அளவெல்லாம் கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சாப்பிடுவேன். தோசை, இட்லி இதெல்லாம் வந்து கணக்கே சொல்ல முடியாது. பசி அன்டைம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவேன். சாதாரணமாகவே ஒரு 10 பரோட்டா சாப்பிடுவேன். அந்த லெவலில் இருந்தது. இங்கே வந்து நம்ம ஃபுட் ஹேபிட் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம இல்லை. பட் எந்த டைமுக்கு எவ்வளோ அளவோ அதை கரெக்டாக சாப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஃபுட் ஹேபிட்ல இருக்கும். தண்ணி எல்லாம் நீங்க எப்படி குடிச்சிட்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து தண்ணி பெருசாக குடிக்கவே மாட்டேன். எனக்கு அது தோணாது. ஏதாவது விளையாண்டோம்னா எங்கேயாவது போனோம்னா கெஸ் வாங்கும். நம்ம அந்நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது அப்படிதான் இருக்கும். இல்லாம வந்து நம்ம உடம்புக்கு இவ்வளவு தண்ணி வேணுன்ற ஒரு நாலேஜும் இல்லை. அதை பெருசா அதை அப்படி எடுத்துக்கவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி 20 kg 1 லிட்டர் அப்படின்ற மாதிரி ரெகுலராகவே 4 லிட்டர் அப்படின்றது எங்க லைஃப் ஸ்டைல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா வெயிட் லாஸ் ஜர்னின்னு சொல்றதை விட ஹெல்த்தி ஜர்னின்னு சொல்லலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பெருசா நான் அதை கொண்டு வரல. பட் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டோம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்கா தெரியல. இல்ல தெரியல. தண்ணி எல்லாம் குடிக்கிறதெல்லாம் நீங்க தண்ணி ஃபர்ஸ்ட் இங்க வர ஹெல்த்தி ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வாட்டர் இன்டேக்ங்கிறது 1 லிட்டர் அவ்வளவுதான் குடிப்போம். ஒவ்வொருக்கா கொண்டு போய் வாட்டர் கேன் அப்படியே திருப்பி கொண்டு வருவோம். இப்போ 4 லிட்டர் அப்படிங்கிறது ரொட்டீனாவே அந்த மாதிரி இன்டேக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. இவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸுக்குள்ள வர்ற டைம்ல நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்கிறது, ஃபுட்டுல வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் நம்மளோட மனநிலையா மாறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. நான் யோகா படிச்சதுனால எனக்கு அது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து அதை வந்து நிறைய இடத்துல நான் ரியலைஸ் பண்ணினேன். பட் அதை மாத்திக்க முடியல எங்கனால. அப்புறம் நாங்க இதுக்குள்ள வந்தோம். கரெக்டான ஃபுட் எடுக்கல நிறைய மாற்றங்கள் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் டயர்டா ஃபீல் பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, தூங்க மாட்டாரு, ஏதாவது சொன்னா கோவப்படுவாங்க ஓவரா. இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி அவங்க பொதுவாகவே வந்து அவ ரொம்ப லவ் இருந்தால நான் வெயிட் ஜாஸ்தி ஆகும் போதே வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறக்காகவே அவ வெயிட் ஜாஸ்தி ஆனா
ஸோ இப்போ நான் இந்த இதுக்குள்ள வரவுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பியானதே வந்து அவ தான். ஸோ நான் வந்து என்னை அறியாமே அவளுக்கு அவளோட ஹாப்பியை நான் ஃபீல் பண்ணதா நான் ஃபீல் பண்றேன். அவ தான் ட்ரை பண்ணிருக்கலாம், பட் அவளோட ஹாப்பியை வந்து நான் ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமா, நான் அவளுக்கு பண்ணதுலயே மிகப்பெரிய ஒரு ஹாப்பியஸ்டா ஒண்ணு கொடுத்துருக்கேன், ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கரெக்ட் பண்ணி அவள்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அது இன்னுமே என் கூடயுமே அவ டிராவல் பண்ணி அவ உடம்ப அவளும் கம்மி பண்ணது, அவளும் ஐடியல் வெயிட் வந்தது அப்படின்றது வந்து ஸோ நான் எப்படி என்னோட மனநிலை நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என் கூட என்னோட ஒய்ஃப் என்னோட பார்ட்னர் இருக்கா அப்படின்றதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்க லைஃப்பை வந்து இன்னுமே ஹாப்பியா கொண்டு வரேன். எப்படி மேம் சார் சொன்ன மாதிரி நீங்க அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வெயிட் கெயின் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் வந்து ஜாஸ்தி ஃபுட் எல்லாம் இன்டேக் பண்ணவே மாட்டேன். நிறைய அப்போ ஃபர்ஸ்ட் இருந்தே அப்படிதான். ஃபுட் வந்து எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், எனக்கு என்ன வேணுமோ அதுதான் எனக்கு அது வேணும். எந்த இடத்துல என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரிதான் இருந்தேன். ஆனா அப்போ பாக்குறப்போ என்னோட வெயிட் மெயின்டைன் ஆயிட்டே தான் இருந்தேன் அந்த டைம்ல. அப்புறம் இவரு திடீர்னு உடம்பாக ஆரம்பிக்கவும் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னாவே நிறைய பேர் நம்பாமையே இருந்தாங்க. அப்போ சரி நம்ம இதா ஃபிட்டா இருக்கிறது இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவரை மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவர் எப்ப வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாரோ, இவர் 11 மணி 12 மணிக்கு வந்தாலும் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாரு. நானும் அவரோட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், கூட்டி போட்டு சாப்பிடுவோம், புடிங்கி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டு அப்படிதான் இது பண்ணேன். மத்தபடிக்கு இவரு போடுற கீழே தான் அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்குவேன் நானு. நானாலாம் போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது எனக்கு பெருசா தெரியல. ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் அப்படிங்கறது எனக்கு பெருசா தெரியல. நான் எதையுமே மிஸ் பண்ணல, எல்லாமே நாங்க எடுத்துக்கிட்டோம். இன்னொன்னு அப்போ அந்த டைம்ல வந்து ஃபுட்டு நம்ம இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவோம், சாப்பிடாம கூடி போயிடுவோம். இப்ப அப்படி இல்லை, எனக்கு வேணும்னா எனக்கு வேணும், எனக்காக நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். இப்ப இங்க வந்து உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, கைட் பண்றது இதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இங்க வந்த டைம்ல எங்களுக்கு அபி மேம் தான் ட்ரெயின் பண்ணாங்க. எனக்கு வந்து அபி மேம் இவருதான் 1 வீக் எடுத்தாரு. 1 வீக் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்த டைம்ல அபி மேம் ட்ரெயின் அப் பண்ணாங்க. அபி மேம்க்கு அப்புறம் சுந்தரி மேம் ட்ரெயின் அப் பண்ணாங்க. எல்லா விஷயத்துலயுமே இப்படி நம்ம கூடவே இருந்துட்டு இப்படி இல்ல இதுவா இருக்கும், எந்த இடத்துலயுமே நம்ம நெகட்டிவ்குள்ளதான் இருக்கோம், பட் எந்த இடத்துலயுமே நம்ம கிட்ட நெகட்டிவ் எதையும் கொண்டு வரல. கரெக்டா சொல்லி அவங்க இது இன்னைக்கு வரைக்கும் கைட் பண்ணிட்டு. ஓகே, உங்களுக்கு அதுல ஹாப்பியா? ஏதாச்சும் சஜஷன் இருக்கா உங்களுக்கு? சஜஷன்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன டைமுக்கு எப்ப கூப்பிட்டாலும் பேசுவாங்க, என்ன டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. கேட்டீங்களா? ஏன்னா இவங்க வெயிட் லாஸ் பண்றவங்க ஹஸ்பண்ட் கூட போட்டு வெயிட் கெயின் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் கெயின் ஆகி அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஹாப்பி ஃபேமிலி கப்புள்ஸ்லயே சொல்லலாம், கப்புள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஹாப்பி, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஹெல்த்தியா இருக்கேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நம்மளுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்குதாங்க. ஹஸ்பண்ட் வெயிட் ஜாஸ்தி இருக்குன்றது வெயிட் கெயின் பண்ணி ஹஸ்பண்ட் வெயிட் லாஸ் பண்றது, சேம் டைம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணி ஐடியல் வெயிட்டுக்கு வந்து இப்ப ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பர். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேமிலி இல்ல இன்னொரு ஃபேமிலி மெம்பர் நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.